பாத்திரமெல்லாம் ஏத்தி வச்சாடா டிக்கில ஏத்தி வச்சேன் பின்னாடி. சட்டு புண்ணு வர சொல்றா. சென்னைக்கு இருந்து 300 கிலோமீட்டர் போண்டா. டைம் ஆகி போச்சுடா. வர சொல்றா. வாயா டைம் ஆச்சு. உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? யார் வராங்களோ தூக்கி எல்லாரும் உள்ள போடுறா. போலாம். டைம் ஆகுது. நீ எங்கடா வர? ஏண்டா நீ 3 கிலோமீட்டர் இருக்கிற கல்யாண காது குத்திக்க வர மாட்டேன். இதுல 300 கிலோமீட்டர் இருக்கிற சென்னைக்கு வரையா? நீ என்னமோ சொல்லத பார்த்தா அக்கா போனடா. 300 கிலோமீட்டர் தானே 30 கிலோமீட்டர் தானடா போய் ஆகும்டா. சரி நீ என்னமோ பாக்குற பார்த்தா நான் என்னமோ ஓசியில சென்னையை வந்து சுத்தி பாக்குற மாதிரியே மெரினா பீச் எம்ஜிஆர் சமாதி எல்லாம் பாக்குற மாதிரி எல்லாம் பாத்துக்கிற நீங்க. பை கூட பையன் ஆத்திர போடுறீங்க. ஏய் என்ன அது? துண்டு குளிக்க துண்டு வேணாவா? இது என்ன ஷார்ட்ஸ்? என்ன பீச்ல என்ன டவுசரோட குளிப்பா? ஏய் இது என்ன ஜட்டி? பீச்ல குளிச்சா மண்ணி அடிக்காதடா ஜட்டில. ஜட்டி குடுடா நீலாம் போடா நான் போறேன் உள்ள. ஆக மொத்தம் நீ வளகாப்பு வரல. வளகாப்பு அக்கா பொண்ணு மாப்பிள நீ என்ன இப்படி பேசுற? நீ அக்கா பொண்ணு வளகாப்பு தான் முக்கியம். என்ன நினைச்சிட்டு விடுறா? வலி விடுறா. சரிங்கப்பா டைம் ஆயிடுச்சு. சீட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுப்பா போப்பா. டேய் நீ வேற அக்கா பொண்ணு வளகாப்பு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட. 8 மணிக்கோ 9 மணிக்கோ சென்னை வண்டி வர சீக்கிரம் வந்து போ. ஏய் போடா வளகாப்பாது இதாவது 300 கிலோமீட்டர் யாரா வருது? மனுஷன் வர மாட்டா பஸ்ல. நீ தான் வளகாப்பு வர. ஏய் நான் எங்கடா வரணும்? போடா நீ தான் போறீங்க பார்க்கலாம் வந்து வளகாப்பு பஸ்ல வரணும். பஸ்ல எங்களுக்கு போக தெரியாத மெட்ராஸுக்கு போடா. சீம் இல்லாத வளகாப்பு நடத்துறாங்க. வளகாப்பு சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை.